வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ஸோ ஜோஹோ மீட்டிங்கில் நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களோட ஸ்டாக்ஸ், உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர் பே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, ஏதாச்சும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக் இருந்துச்சுன்னு சொன்னால் மெசேஜாக போட்டு விடுங்க. அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கம்பைண்டாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக வாரம் க்ளோஸ் அபவுட் 60 to 70 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நாளை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். ஒரு டேட்டாவோட ஆரம்பிக்கலாம். 14,064 ஆல்மோஸ்ட் $1.6 billion, $1.8 billion எடுத்துக்கலாம். 8,400 crores ஒரு பில்லியன் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ 14,000 crores அப்ராக்சிமேட்லி அபவுட் $1.8 billion எடுத்துக்கலாம். அதான் இன்னைக்கு எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பெரிய அமௌண்ட்டு. ஸோ எஃப்ஐஐ ஆல் ஆஃப் எ சடன் மார்க்கெட்டில் பயங்கர புல்லிஷ் ஆகிட்டாங்களா? அதனால இன்றைக்கி மார்க்கெட் 300 points ப்ளஸ்ஸு, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 418 points ப்ளஸ்ஸு. இது ஃபியூச்சர்ஸு. ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 755 points பேங்க் நிஃப்டி ப்ளஸ். ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, எனக்கு நிஃப்டி பற்றி எனக்கு சொல்ல தெரியல. பட் பேங்க் நிஃப்டியாக ஆல்மோஸ்ட் 55,000 pointsக்கு மேலே வரப்போகிறது. அது மேலே காட்டிகிட்டு இருக்குன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த 52,100 க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் 55,200 ஈஸியாக டச் ஆகிடும்ன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்பாட்டு 755 points ப்ளஸ், ஃபியூச்சர்ஸில் 418 points ப்ளஸ். இந்த 14,064 எஃப்ஐஐஸ் ஹெவி ஷார்ட்டில் இருந்தாங்க, ரைட்? இந்தியன் மார்க்கெட்டில் அந்த 25,420, 500 அதுக்கு மேலே தாண்டாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஐஸ் ஹியூஜ் ஷார்ட் பொசிஷனில் இருந்தாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஃபெட் டிவிஷன் வந்தோடனே அடுத்த நாள் 2,000 கோடி வாங்கினாங்க. அவங்க இந்த இண்டெக்ஸில் இருந்த இது எல்லாத்தையுமே கவரிங் பண்ணாங்க. இன்றைக்கி ஐடி செக்டர் ஆகட்டும், பேங்கிங் செக்டர் ஆகட்டும், இன் பர்டிகுலர் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சஸ் பேங்க், கோட்டக் பேங்க்கு, இதில் எல்லாத்துலேயுமே அவங்க ஷார்ட்டில் இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் தூக்கிட்டு வருது. டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு மேலே வந்துகிட்ருக்கு. நிறைய ஆட்டோ செக்டார்ஸ், எஸ்பெஷலி எஸ்கார்ட்ஸ் எடுத்துங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துங்க. எஸ்கார்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 66 ட்ரேடிங் டேஸ், 3 மாதம் அப்ராக்சிமேட்லி. ஒரு மாதத்துக்கு ஒரு 21 நாள்னா 63 டேஸ்ன்றது வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்ராக்சிமேட்லி 3 months. 3 months மார்க்கெட் வாஸ் கிவிங் எ ஃப்ளாட் பேட்டர்ன்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய வால்யூமோடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 20% அப்சைட் மூவ் இருக்குது. அரௌண்ட் 4,000 ரேஞ்சில் எஸ்கார்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 4,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நாளைக்கு ஜோஹோ மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சார்ட்ஸ்லாம் நான் போட்டு காட்டுறேன். ஜோஹோ மீட்டிங்கில் நிச்சயமாக ஒரு 60-70 சார்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெக் மஹிந்திரா ஓரளவுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதுவும் அப்சைடு இருக்குது. க்ளோஸ் அபவுட் 10-12% அப்சைடு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. பிஹெச்இஎல் தோ டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. 30-35% அப்ராக்சிமேட்லி ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் டே சார்ட்டில் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேவ் 3 வந்திருக்கு, வேவ் 4 கொஞ்சம் மேலே போயிட்டு வேவ் 5 கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் வீக்லி சார்ட்டில் ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் டன் இட்ஸ் டைம் கரெக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ். போன வாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி ஹேமர் கொடுத்துருக்கு, மேலேருந்து கீழே விழுந்திருக்கு, கீழே ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு, ரிவர்சல் பேட்டர்ன். இந்த வாரமும் அதே பேட்டர்ன், பட் போன வாரத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் இந்த ஹேமரோட ஹையை உடைக்குதான்றது. உடைச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு க்ளோஸ் டு அபவுட் 30-35% அப் மூவ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இந்த ரேலி, இந்த கரண்ட் ரேலி அந்த வீக்லி சார்ட்டில் கீழே விழுந்து மேலே போச்சுன்னு சொன்னால் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 16-year பேட்டர்ன்ஸை உடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார்ட்டோட நாளைக்கு பார்க்கலாம். பாயிண்ட் 2 முக்கியமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 144 பாயிண்ட்ஸ் 147 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் நில் 0.75% நெகட்டிவில் இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -197 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துருக்கனால் டெஃபினட்டாக மண்டே இன்றைக்கி ஒரு கரெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம எதிர்பார்த்த ஒரு மெகா ரேலி அது எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். அதாவது ஃபெட் டிசிஷனுக்கு முந்தின நாள் 18th அன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், எந்த சைடு டைரெக்ஷனில் மூவ் வந்தாலும் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 25,000 லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் டவுன் சைடில், அந்த 25,000 லெவலை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டிசைசிவாக க்ளோஸ் ஆகலை. ஒன்று. ரெண்டாவது 25,420க்கு மேலே டே சார்ட்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டார்கெட்ஸ் தெரியலன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் நேற்று ஆப்ஷன் டேட்டாவை வச்சுக்கிட்டு 25,800ல் ஹையஸ்ட் கால் பில்டப் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து 26,000ல் ஹையஸ்ட் கால் பில்டப் ஆகிருக்கு. ஸோ அப்சைட் மூவ் சான்சஸ் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று அந்த 25,500 லெவலில் வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் ஸோ டெஃபினட்டாக அந்த ரேலிஸ் வந்துச்சு. அண்ட் மந்த் எண்ட் ரைட், அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. மந்த் எண்ட் ஷார்ட் கவரிங்ஸ் நடந்துச்சு. பாவம் எஃப்ஐஐஸ் இந்த தரையும் மாட்டிக்கிட்டாங்க. டிஐஐஸ் க்ளோஸ் அபவுட் 4,427 crores வந்து விற்றுருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கில் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் தான் நீ தான் அடிச்சிட்டு இருப்ப, டிஐஐஸால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆல் ஆஃப் எ சடன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் பிகம் சூப்பர் டூப்பர் பவர்ஃபுல். இன்னைக்கு ரியாலிட்டி செக்டர், கேபிட்டல் குட்ஸு, ஆட்டோ செக்டர்ஸ், பவர் செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் க்ளோஸ் அபவுட் 3.2%, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் 3% அப்பு. இந்தியா ஹோட்டல்ஸ்லாம் ஏன் ரியாலிட்டியில் வச்சுருக்காங்கன்றது தெரியல, ஹாஸ்பிட்டாலிட்டியில் வச்சுருக்கணும். வி டோன்ட் ஹாவ் எ ஹாஸ்பிட்டாலிட்டின்ற ஒரு செக்டர். ஓப்ராய் ரியாலிட்டி அதுவும் வந்து 0.6% அப்பு. டிஎல்எஃப் அகெயின் ஒரு நல்ல அப்பாக இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 996. நம்ம வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான டார்கெட் 300 ரேஞ்சில் இருக்கும் போதும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வந்து 1000 டச் ஆகுன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் டச் ஆகிருந்துச்சு. 996 ஒரு 4 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அந்த லெவலில் வந்து ஒரு டீப் கரெக்ஷன்ஸ். மறுபடியும் வீக்லி சார்ட்டில் அதை வந்து கரெக்ஷன்ஸ் முடிச்சிடுச்சு. அப் மூவுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய வால்யூமோட வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் கண்டினியூ ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் மோர் அந்த 100, 100.5, 100.3, 100.7 அந்த ஜோன்லேயே தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. பட் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது ஆர்எஸ்ஐ எல்லாமே. ஸோ ஒரு மினிமம் ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் மேபி 101, 102 வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி கோல்டெல்லாம் கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ருப்பி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த 83, 95, 97, 84 அந்த லெவல்லே ரொம்ப நாள் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 83.50 வரைக்கும் வந்திருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னு சொன்னால் நேச்சுரலி நம்ம ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று. ரெண்டாவது கோல்ட் அண்ட் சில்வர் ரைட் 7,650, 652ல் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டி ரேட்டோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,000ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ரைட் நவ் சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனோட ஒரு எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு நபரை வந்து சந்தித்தப்போ அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். சில்வர் க்ளோஸ் டு அபவுட் 1 lakh rupees பர் கேஜி வரத்துக்கான மிக 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 சான்சஸ் இருக்குது, மிக விரைவில் வருன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எனிவே கோல்டோட சில்வரை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பற்றி வேறு எதுவுமே டிஸ்கஷன்ஸ் கிடையாது. நாளைக்கு செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சில ஸ்டாக்ஸ் பற்றி மண்டே அன்னைக்கு எப்படி இருக்குன்றது டேட்டாஸு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்லாம் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நிச்சயமாக நாளைக்கு ஜோஹோ மீட்டிங்கில் இன்டெப்த் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மந்த் எண்ட் வந்துருச்சு,
அண்ட் என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். ஆப்ஷன் டேட்டாஸும் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து காட்டிகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து பேங்க் நிஃப்டியை வந்து ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அப்சைட் மூவ் இன்னமும் சாலிடாக இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் ஆல் டைம் ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்ன ட்ரெண்டு ஃபாலோ ஆகுதோ அந்த ட்ரெண்டு வந்து மண்டே இன்னைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக இருக்குது. 2 நாள் மெகா ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து ஒரு பேரிஷ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.